இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறான். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிகமாக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறான். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். யார் நிலைத்திருக்க முடியும்? கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் என்ன என்றால், வேத வசனம் சொல்லுது, இது 5வது அதிகாரத்தில் கனிகளை கொடுக்க முடியும். கிறிஸ்துவில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவன் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிற மரம் எதுவோ அதற்கு தேவன் அதிகமான உரங்கள், அதிகமான பாதுகாப்பு, அதிகமான பராமரிப்பு அந்த மரத்திற்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் கிறிஸ்து இயேசுவில் யார் நிலைத்திருக்க முடியும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தில் அங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அங்கே தன்னுடைய சிலுவையின் காரியங்களை குறித்து அவர் போதித்து கொண்டு வரும் பொழுது பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவை அவரை பின்னுக்கு இழுத்து கொண்டு போய் சொல்லுகிறான், போதகரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று கிறிஸ்து இயேசுவையே கடிந்து கொள்ள தொடங்குகிறான். அப்படி கடிந்து கொள்ள தொடங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவன் சொன்னது தவறா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையுவதற்கு சரி போங்க அப்படின்னு சொல்கிறது சரியா? அல்லது போகக்கூடாது, அந்த பாதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது சரியானதா என்றால், போகக்கூடாது என்று சொல்வது சரிதான். ஆனால் அப்படி சரியான சொன்ன அந்த வார்த்தையை கிறிஸ்து கேட்ட உடனே அவர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இன்றைக்கு அநேக நபர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவோமானால், இந்த வார்த்தைகளை நாம் பார்த்து சபைக்கு வரக்கூடிய நபர்களையோ வேதத்தை தியானிக்கிறவர்களையோ பார்த்து சனியனு பிசாசு போ அப்படின்னு சொன்னால் மறுபடி அவன் சபைக்கு வருவானா? வரமாட்டான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, அதுவும் உயிருக்குயிரா கடைசி மட்டும் நடந்தவன், தன் உயிரை கொடுத்தவன், அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அன்புக்குரிய இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் கேட்டு இதையெல்லாம் உணர்வு கொள்ளாமல் அவர் பின்னே கடந்து சென்றான். கடந்து சென்றபடியினால் மாத்திரமே அவனால் நிலைத்திருக்க முடிந்தது. அவன் நிலைத்திருக்க முடிந்தபடினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவனை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை, இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அவனும் செய்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டால் மட்டும்தான் அற்புதங்கள். ஆனால் இவன் நிழல் பட்டாலே அற்புதங்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது அங்கு இயேசு சொல்வார், விசுவாசிக்கிறாயா? அவரை விரும்பி கூப்பிட்டா தான் அற்புதங்களை அவர் செய்வார். இந்த இடத்துல விசுவாசிக்கணும், விரும்பி கூப்பிடணும், அழைக்கணும், அவரை பார்க்கணுங்கிற வாஞ்சை இருக்கணும், அப்போ தான் அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு பிச்சைக்காரனை இவர்கள் தூக்கி விடும் பொழுது அவனிடத்தில் எந்த ஒரு விசுவாசமோ எந்த ஒரு நம்பிக்கையோ இவர்கள் அவனிடத்தில் கேட்கல. உனக்கு விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா என்று கேட்கல.
ஆனால் அவனுக்கு இயேசுவின் நாமத்தினால் அங்கே அற்புதங்களை செய்கிறாங்க. எழும்பி நட என்று சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தேவன் அற்புதங்களை இவனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். அது மட்டுமல்ல, இவனுடைய நிழல் பட்ட உடனே இயேசு மரித்தவனை உயிரோடு எழும்பச் செய்தார். அதே போல் தபித்தாள் என்ற ஒரு ஸ்திரீ மரித்து போனால் அவளை பிரேதத்துக்கு பின்புறமாய் நின்று முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பின்புறமாய் நின்று தபித்தாளை எழுந்திரு என்று சொல்லுகிறான். கிறிஸ்து எதை செய்தாரோ அதையே இவ்வளவு தூரம் பின்னாக போ சாத்தானே என்று கேள்வி கடிந்து கொண்டும் பின்னாதாக சென்ற அந்த பேதுருவை இவ்வளோ தூரம் அற்புதங்களை செய்தான். அதனால தான் இந்த வார்த்தைகளை கேட்டும் பின்னாக போ சாத்தானே என்று சொரணை கொள்ளாமல் இப்படி பேசுகிறாரே என்று சொல்லி உணர்வு கொள்ளாமல், இந்த மாதிரி வார்த்தைகளை உணர்வு கொள்ளாமல் கோபித்து கொள்ளாமல் பின்னதாக சென்றதுனால தான் பின்னொரு நாட்களில் அவன் கர்த்தர் தேவன் என்னெல்லாம் செய்தாரோ இயேசு அதையெல்லாம் இவனும் செய்தான். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு சபைக்கு கடந்து போகிறாயா? கடந்து போகும் பொழுது மக்கள் எதையாகிலும் சொல்கிறாங்களா? கேட்டதுனால நான் இனி இந்த சபைக்கு போக மாட்டேன், இனி இந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனி இந்த ஜெப கூட்டத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயா? அப்படி நீ சொல்லி கொண்டு இருப்பாயானால் நீ கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியாது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் ஜெபத்துக்கு கடந்து வருவேன். ஊழியர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் ஜெபத்துக்கு கடந்து வருவேன். யார் எதை சொன்னாலும் சரி, நான் அவருடைய திரு விருந்தில் பங்கு பெறுவேன், நான் எதை சொன்னாலும் சரி இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுவேன் என்கிற ஒரு மன உறுதி உனக்குள்ளே இருக்குமானா நீ கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். யாராவது ஏதாகிலும் சொன்னால் இனி இந்த சபைக்கு போக மாட்டேன், இனி இந்த ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனி இந்த ஊழியரை பார்க்க மாட்டேன், இனி அந்த மக்களை பார்க்க மாட்டேன் என்று நீ உணர்வு கொள்ளும் பொழுது நீ கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியாது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த பேதுரு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டும் பின்னாக இயேசு கிறிஸ்துனுடைய பின்னாக கடந்து சென்றான். இரண்டாவதாக சாமுவேல் 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் சவுலை குறித்து பார்க்கிறோம். அங்கு சவுல் நாகாஸ் என்கிற ஒருவன் ராஜா இஸ்ரவேலர்களை நெருக்குறான். இப்பொழுது சவுலை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சாமுவேல் ராஜாவாக நியமிக்கிறான். அப்பொழுது நியமிக்கும் பொழுது பேலியாளின் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை தூசித்தார்கள். அப்படி தூசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் சொல்லுது 16:10 10:27 காது கேளாதவனை போல இருந்தான். இந்த சவுல் அவங்க தூசிக்கும் பொழுது, கேலிகள் பேசும் பொழுது காது கேட்காதவன் போல இருந்தான். அவன் அந்த நேரத்தில் அவன் காது கேளாதவன் போல் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை கொண்டு நாகாஸ் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலர்களை நெருக்கும் பொழுது இவன் போய் அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஜெயத்தை துணை நின்று அந்த நாகாசை எதிர்த்து முறியடித்தான், ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அவன் சொன்னான், நாளை விடியதற்கு முன்பதாக, சூரிய உதயத்திற்கு முன்பதாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொன்னான். அதே போலதான் அவன் ஜெயம் கிடைத்தது. ஆம், இன்றைக்கு நீ கிறிஸ்துவின் பின்னால் நீ போகும் பொழுது இப்படி யாராவது நிந்தித்தால், கேலி பேசினால், நீ காது கேளாதவன் போல் நீ போனினா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீ கேட்டு நின்றுக்கிட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொன்னின்னா உனக்கு ஜெயம் இல்லை, கிடைக்காது. அன்புக்குரிய அவன் சவுலை குறித்து பார்க்கும் பொழுது
அவனை குறித்து தவறாக பேசும் பொழுது அவன் காது கேளாதவன் போல நின்றான். காது கேளாதவன் அவனை தூசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீதை சீபேய் என்கிற ஒரு மனிதன் தூசிக்கிறான். தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து காட்டுக்கு போகிறான். போகும் பாதையிலே சீமோன் என்கிற ஒரு மனிதன், பெனியமின் கோத்திரத்தான், அவன் சொல்லுகிறான், இரத்த பிரியான மனுஷனே, நீ அகன்று போ, உன் இரத்த பலியை உன் மேல் கர்த்தர் சுமர பண்ணுகிறார். எந்த வேலையில் சொல்லுகிறான்? தன் மகன் தேசத்தில் இருந்தால் உடனே தலை எடுத்துருவான், அடுத்து அவன் ராஜபுரத்துக்கு வந்துட்டான், நம்மளை அப்புறப்படுத்தி விடுவான் என்கிற அந்த சூழ்நிலையில் இவன் பயந்து போய் வெறும் காலோடு கண்ணீரோடு தன் முகத்தை மூடிக்கொண்டு அவன் கடந்து போய் கொண்டு இருக்கிற வேளையில் இந்த சீமை அவனை பார்த்து தூசிக்கிறான். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உன்னை ஒரு கூட்டம் தூசிக்கிறதா? அப்பொழுது அவன் வெட்டி போடுவதற்கு அவனிடத்தில் பலம் இருந்தது. சீமையை பார்த்து வெட்டி போடுவதற்கு அவனிடத்தில் பலசாலிகள் இருந்தார்கள். வெட்டி போட்டிருக்கலாம். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான், சீபேயை தூசிக்கட்டும். இவன் தூசிக்கிறதை பார்த்து கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணுவார். இவன் தூசிக்கிறத பார்த்து தேவன் என்னை மன்னிப்பார். இவன் தூசிக்கிறத பார்த்து என்னை கர்த்தர் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லி சீமையை தூசிக்கும் பொழுது அவனை வெட்டி போடவில்லை. இவன் அமைதியாக வெட்டி போட முயன்றவர்களை தடுத்தான். அவன் தூசிக்கட்டும், இன்னும் தூசிக்கட்டும். இதேபோல் மக்கள் உன்னை தூசிக்கிறார்களா? அன்புக்குரிய சகோதரனே, உன்னை தூசிக்கிறார்களா? தூசிக்கட்டும். உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கழிக்கிற குப்பை உயர்ந்திருக்கும் என்று சொல்வார்கள். அதேபோல் உலகம் உன்னை கழித்து போட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, தூசிக்கிறவர்களை குறித்து நீ சற்றேனும் நீ சிதானிக்க வேண்டாம், அதை சிந்திக்க வேண்டாம். யார் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும் என்றால், பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் கிறிஸ்துவின் பின்னால் கடந்து போன மனிதன் நிலைத்திருந்தான். இவன்னா நம்மளை ரட்சிக்க போகிறான், இந்த நெட்டையனா நம்மளை ரட்சிக்க போகிறான் என்கிற பேலியாளின் மக்கள் நிந்திக்கும் பொழுது காது கேளாதவனை போல இருந்தான் ஒரு சவுல். அவனை குறித்து அவன்தான் முழு இஸ்ரவேலர்களுக்கும் ஜெயம் கொடுத்தான், ஜெயம் எடுத்தான். அவன்தான் பின்னொரு நாட்களை ராஜாவாக ஆண்டான், அடக்கி ஆண்டான். ஒரு கூட்டம் உன்னை தூசிக்கும் பொழுது நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நீ நினைத்துக்கொள், கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். சாமுவேலை அவனை அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தும் பொழுது, தேவனே உயர்த்தும் பொழுது மற்ற மனிதர்கள் யார் உன்னை தாழ்த்துவதற்கு? தூசிக்கட்டும், நீ காது கேளாதவனை போல் இருந்து கொள். கர்த்தர் உன்னை ஒரு நாளிலே உயர்ந்திருக்க பண்ணுவார், சிறந்திருக்க செய்வார். ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, தூசிக்கிற மக்கள் இருந்த நிலையிலே தான் இருப்பாங்க, அவங்க முன்னேற முடியாது. தூசிக்கிறவன் இருந்தால் தான் நீ முன்னேற முடியும். கடிந்து கொள்கிறவன் இருந்தால் தான் நீ புத்தியாய் நடந்து கொள்ள முடியும். நிந்திக்கிறவன் இருந்தால் தான், நீ காது காலாதவன் போல் இருந்தால் தான் உனக்கு ஜெயம் உண்டு. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல இந்த தாவீது சொல்லுகிறான், அவருடைய படை தலைவன் பூரா இவனை ஒரே வெட்டி போடட்டுமா என்று கேட்கும் பொழுது இவன் சொல்லுகிறான், உங்களுக்கும் எனக்கும் என்ன, இவனை வெட்ட வேண்டாம், இவனை கர்த்தர் தூசிக்க சொல்லியிருக்கிறார், அவன் தூசிக்கிறான். இவனுடைய நிந்தை நெருக்கத்தை, இவன் செய்கிற காரியத்தை பார்த்து
கர்த்தர் என்னை ஒரு நாள் சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்லி தன் மகனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த வேளையில் அவன் அப்படிப்பட்டதான அறிக்கை இடுகிறான். அதே போல அவனை ராஜாவை ஆக்குவதற்கு ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த வார்த்தைகள் வசனங்களை பார்க்கும்போது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஒரு தேசத்தாருடைய இருதயமும் ஒரு மனிதனுடைய இருதயம் போல அவனை ராஜாவாக்குவதற்கு ஒரு மனிதனுடைய இருதயம் போல் இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், தூசிக்கிறவர்கள் மத்தியில் தான் உனக்கு உயர்வு உண்டு. அதே தூசிக்கிறவன் திரும்ப வரும் பொழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். இதே போல உன்னை தூசிக்கிறவர்களை குறித்து நீ சற்று எவ்வளவு வேணும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவன் உன்னுடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்து உன்னை விடுவிப்பார். இவன் கடவுளை தேடி தேடி போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், அப்படி சோம்பேறி அப்படி இப்படின்னு உன்னை பார்த்து பேசுகிறாங்களா? கலங்காத, திகையாத. தேவன் உன்னை உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் என்னாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் யார் நிலைச்சிருக்க முடியும் என்றால், மோசே 12 கோத்திரத்தாரிலையும் ஒவ்வொருத்தனை தேவன் தெரிந்து கொண்டு தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்புகிறான். அப்படி அனுப்பும் பொழுது 10 நபர்கள் துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள். தேசம் நல்லது தான், தேசம் நல்ல தேசம்தான், நல்ல செழிப்புள்ளது தான், ஆனால் அங்கே அரணைப்பான பட்டணங்கள் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்று சொல்லி அதை பார்த்தார்கள். ஆனால் போய் வந்த அந்த மனிதர்களில் 2 பேர் பயப்படாதீங்க, உண்மைதான், அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைதான், நெடியவர்கள் தான், கொடியவர்கள் தான், ஆனால் நாங்கள் எப்போ காலை வச்சோமோ அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிடுச்சு. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை தருவார், அவர்களை காத்த நிழல் விலகிடுச்சு என்று சொன்ன 2 மனிதர்கள் கிறிஸ்து தேவனில் நிலைத்திருந்து தேவன் சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள்ளே கடந்து போய் பிரவேசித்தார்கள். யார் நிலைத்திருக்க முடியும்? கிறிஸ்துவனுடைய அன்பில் யார் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா, கடிந்து கொள்ளதான வார்த்தைகள் வரும் பொழுது அதை காது கேளாதவன் போல கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது தன்னை திருத்தி கொள்கிறவன் அதை உணராதவன், கடிந்து கொள்கிற வார்த்தைகளை கேட்டு தன்னை திருத்தி கொள்கிறவன், அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டும் பின்னே செல்கிறவன் நிலைத்திருக்க முடியும். மற்றவர்கள் கேலிகளை பேசும் பொழுது காது கேளாதவன் போல போகும் பொழுது போகிற மனிதன் ஜெயங்கொள்ள முடியும், அவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும். பின்னொரு தாவீதை சீமையை தூசிக்கும் பொழுது அவன் தூசிக்கட்டும் என்று சொல்லி தூசிக்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் கர்த்தர் கடைசி மட்டும் தன் தேவனை அவன் மரண பரியந்தமும் தன்னை தேவனை துதித்து கர்த்தரை துதித்து இவன்தான் ராஜா, எனக்கு பின்பதாக இவன்தான் ராஜா என்று சொல்லி மரிக்கிறான். அவன் பூரண வயதில் மரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், தூசிக்கிறவர்கள் மத்தியிலே நம்மை தீர்க்க ஆயுசோடு நடத்துகிறவர் நம் தேவன். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆகையினால கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகள் வரும் பொழுது நீ இன்னை சபைக்கு போக மாட்டேன், ஆராதனைக்கு கடந்து போக மாட்டேன், ஜெப கூடுகைக்கு போக மாட்டேன் என்று சொல்லாத. கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகள் வரும் பொழுது நீ அவங்க கடிந்து கொண்டா அந்த வார்த்தையில் உன்மேல் தவறு இருந்தால் அதை திருத்திக்கொள். தவறுகள் இருக்குமானால் உன்னை நீ திருத்திக்கொள். கர்த்தர் உன்னை நீ நிலைத்திருக்க முடியும், கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 84:2 வாஞ்சை உள்ளவன் கர்த்தருடைய அவன் வாஞ்சையாக இருந்தான். ஆலயத்து சங்கீத பகுதியை பாடிக்கும் பொழுது அங்கே 84:2 சொல்லப்பட்டிருக்குது சங்கீதம். அவன் வேதவசனத்தில் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அவன் வாஞ்சையாக இருந்தானான். ஆமென். தாவீது என்கிற மனிதன்
வாஞ்சையாக இருந்திருக்கிறான். கர்த்தருடைய வேதத்தில் வாஞ்சை உள்ளவன் நிலைத்திருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயின் பிரகாரங்களில் வாஞ்சையா தவணமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிய, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே நீ அடுத்து யார் நிலைத்திருக்க முடியும் என்றால், ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிற மக்கள், ஆலயத்துக்கு மேல் வாஞ்சையாய் இருக்கிற மக்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களை நிலைத்திருக்க முடியும். அவருடைய அதனால தான், இதெல்லாம் அறிந்ததுனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம் என்று சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் வந்தது என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிய, யார் நிலைத்திருக்க முடியும் என்றால், கடிந்து கொள்ளும் பொழுது தன்னை திருத்தி கொண்டு அவர்கள் பின்னே நடக்க துணிகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். தூசிக்கிறவர்கள் தன்னை கேலி கிண்டலும் பேசுகிறவர்கள் மத்தியிலே காது கேளாதன் போல் இருந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஜெயங்கொள்ளுவார்கள். அவர்கள் நிலைத்திருக்க முடியும். மற்றவர்கள் நம்மை தூசிக்கும் பொழுது அதை தூசிக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருப்போமானால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க முடியும். அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவன் அவன்தான் நிலைத்திருக்க முடியும். வாஞ்சையோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் எப்போ போவேன், கர்த்தரை எப்பொழுது நான் ஜெபம் பண்ணுவேன், எப்பொழுது வேதம் வாசிப்பேன், எப்பொழுது தேவன் மேலே வாஞ்சையும் தாகமும் அவரை தேடுகிற மனிதன் ஒரு பொழுதும் அவரை விட்டு விலகிறதில்லை, அவரில் நிலைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிய, இப்படிப்பட்ட மனிதர்களே நிலைத்திருக்க முடியுமே தவிர மற்ற நபர்கள் நிலைத்திருக்க முடியாது, வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்து வேதவசனம் சொல்லுகிறது, யோசுவா அனுப்பும் பொழுது, என்னாகம புஸ்தகத்தில் அனுப்பும் பொழுது அவன் காலேப்பு யோசுவாவும், என்னாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது காலேப்பும் யோசுவாவும் அவர்கள் அங்கே போய் சுற்றி வரும் பொழுது தன்னோடு யார் வருகிறார், அவர்களுடைய இருள் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுகொண்டு அந்த விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான். மற்றவர்களை பயப்படாதீர்கள், நாங்கள் எப்போ கால்களை வைத்தோமோ அப்பொழுதே அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு என்று சொல்லுகிறான். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் நீ இதே போல இந்த யோசுவாவை போல அவன்தான் மோசேக்கு பின்பதாக அவன் நிலைத்திருந்து எகிப்தில் இருந்து பிறப்பிட்டதில் இந்த 2 பேர் மாத்திரமே கர்த்தர் நியமித்த அந்த இடத்திற்கு கடந்து வர முடிந்தது. அந்த இடத்துல ஒரு ஜெயம் கொள்ள முடிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு இப்படிப்பட்டதான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இயேசு உனக்கு நீ கிறிஸ்துவில் அப்போ தான் நிலைத்திருக்க முடியும். நீ கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால்தான், நீ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் அவனுக்கு உரம், தண்ணீர், அதற்கு வேலியிட்டு அதை எல்லாம் பாதுகாக்கிறார். பாதுகாத்தது மாத்திரமல்ல, அது அதிகமான கனி கொடுக்கும்படியும் செய்கிறார். அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்க அதை ஆசீர்வதிக்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, கிறிஸ்துவில் ஒரு மனிதன் யார் நிலைத்திருக்க முடியும் என்றால் 4 வகையான காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் என்றால், உனக்கு நீ கனி கொடுக்க முடியும். உனக்கு தண்ணீர் மழை பெஞ்சாலும் சரி பெய்யாட்டாலும் சரி உனக்கு தண்ணீர் பாய்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். பஞ்ச காலத்திலும் சரி,
செழிப்புள்ள காலத்திலும் சரி, எப்பொழுதும் சரி, உனக்கு தண்ணீர் பாய்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு செழிப்புள்ள நாட்கள் மாத்திரமே தண்ணீர் அவருடைய வேர் பக்கத்தில் இருக்கும். ஆனால் உனக்கோ வறட்சியும் தெரியாது, செழிப்பும் தெரியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தேவனுடைய ஆசீர்வதிப்பார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வேத வசனத்தை நீ அருமையாக கேட்டுக்கொண்டு இந்த வேத வசனத்திற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தராய் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் உனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்றால், கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நீ கனி கொடுக்க முடியும், நீ செழிப்புள்ளதா இருக்க முடியும், உனக்கு தான் வறட்சி இருக்காது. சாரிபாத்து விதவை வீட்டுக்கு எலியா கடந்து சென்றான். எலியா கடந்து சென்ற வேளையில் கர்த்தர் அவனுக்கு சாரிபாத்து பஞ்சம் முழுவதிலையும் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். நிலைத்திருக்கிற மனிதன், கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற மனிதன், முதலாவது ஆற்றங்கரை ஓரத்தில் தண்ணீர் இருக்கும் வரையும் அவனுக்கு காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் இப்பொழுது சாரிபாத்து ஊருக்கு அனுப்புகிறார். சாரிபாத்து ஊருக்கு தான் அனுப்பினாரே தவிர விதவையின் பெயரை சொல்லவில்லை, விதவையினுடைய வீட்டு அட்ரஸை சொல்லலை. சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்றால் இவர் போய் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. கொடுத்திருக்கிறேன், நீ போய் வாங்கிக்கன்னா இவரை கண்டதும் அந்த பொருட்களை எடுத்து கையிலே கொடுத்து விடுவார்கள். ஆனால் இங்கேயோ இல்லை என்று வார்த்தை வருகிறது. சாரிபாத்து வீட்டில் போய் யாருக்கு நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று தேடி பார்த்து அந்த இடத்துல தேடி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு விதவையை காண்கிறான். அவளிடத்தில் தண்ணீர் கேட்கிறான். தண்ணீர் கேட்டது மாத்திரமல்ல, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லுகிறான். அப்பம் கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறா, இருக்கு, கர்த்தர் உமக்கு கொடுக்க சொன்னார். இன்றைக்கி அநேக நபரிடத்தில் போய் உதவிகளை கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னால் தருவேன், கர்த்தர் சொன்னால் கொடுப்பேன். ஆனால் அந்த விதவையை கேட்கும்போது ஆண்டவர் இவனை அனுப்பும் பொழுது சொன்னார், நான் உன்னை பராமரிக்கும்படி சாரிபாத்துக்கு போ, அங்கே விதவைக்கிட்ட கட்டளையிட்டு இருக்கிறேன், அங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு இவங்க போய் உன்னை பராமரிப்பா போன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டா இவளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு வந்தா, ஆனால் கொஞ்சம் அப்பம் கொடு என்று சொல்கிறான். ஒரு அப்பத்தையும் சுட்டு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னா, இல்லை என்று சொன்னான். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னான். கட்டளையிட்டிருக்கிறேன் என்றால் அநேகமான பொருட்கள் இருக்கிற என்கிற காரியம் தானே. ஆனால் அங்கே காரியங்கள் என்ன வெளிப்பட்டது என்றால் அங்கே இல்லை என்கிற வார்த்தை வருகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, கட்டளையிட்டார் அப்படின்னா இன்றைக்கி கர்த்தர் கொடுத்தா நான் தருவேன், இல்லை, இல்லாமையிலிருந்து நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பெருகச் செய்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ இல்லாமையில் இருந்து நீ கொடுக்கும் பொழுது உன்னையும் போஷிக்கிறார், ஊழியக்காரனையும் போஷிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவள் சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கிறது கொஞ்சோண்டு இருக்குது, நான் அதை சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அவள் என்ன அறிக்கையிட்டாலோ அதே காரியம் அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறிடுது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்நாட்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்டதான அற்புதங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். யார் நிலைச்சிருக்க முடியும் கிறிஸ்துவில் அன்பில் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். தூசிக்கிறவன் தூசிக்கட்டும், கர்த்தர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்கிறவனுடைய பின்னால் கடந்து போகும் பொழுது கடிந்து கொள்கிறார் இயேசு.
அந்த கடிந்து கொள்ளுதலையும் கேட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். பின்பற்றும் பொழுதுதான் இயேசு அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் யார் நிலைத்திருக்க முடியும் என்ற கடிந்து கொள்ளுதலை கேட்டு அவங்க பின்னால் கடந்து போகும் பொழுது அப்பொழுதுதான் நீ உன்னுடைய அந்த கர்த்தர் செய்ததை போல நீயும் செய்ய முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, யார் செழித்திருப்பா, யார் நிலைத்திருப்பா என்றால், கிறிஸ்துவில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது அவன் அதிக கனிகளை கொடுக்க முடியும். அவனுக்கு தான் எரு போடப்படுது, அவனுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையின்படி நீ கேட்டு நீ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளப்பட்டும் பின்பற்றி போனான். சிலர் கேலி பேசின பொழுது காது கேளாதவன் போல் ஒருவன் இருந்தான். அவனும் ஜெயம் பெற்றான். தூசிக்கும் பொழுது தூசிக்கட்டும் என்றே சொல்லுகிறான். அப்படியும் கிறிஸ்துவை பின்பற்றினவன் நிலைத்திருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாய் இருந்தவன் அவனை நிலைத்திருந்தான். 12 கோத்திரத்தில் 12 பேருத்தில் 2 பேர் மாத்திரமே அவர்களை காத்த நிழல் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்தவன் நிலைத்திருந்தான். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, யார் நிலைத்திருக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க முடியும். இதனால தான் பவுல் சொல்கிறார், யார் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும் என்று சொல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்களை இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ கிறிஸ்துவின் அன்பிலே விடாபடியாக நிலைத்திருக்கும்போது கர்த்தர் தாமையுனை ஆசீர்வதிப்பாராக. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும், அற்புதத்தின் கரம் வெளிப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் நிலைத்திருக்க செய்யும், செழித்திருக்க செய்யும். பெரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.